ஹலோ எவ்ரிவன், ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் இது ஆனுவலாக வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷனில் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் சீசன் 4. எதுக்காக இந்த ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அழகான குடும்பம்ன்ற ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காருங்க. நமக்குன்னு சொல்லி ஒரு மனைவி, ஒரு கணவர், ஒரு குழந்தைகள், இல்லை நமக்கு ஒரு பெற்றோர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் செயலாக இருக்க போகிறதில்ல. நிறைய ரஃப் ரோட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு நிறைய ஸ்டார்ம்ஸ் இருக்கும், விண்ட்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், சோர்ந்து போய் உட்கார்கிற நிறைய நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளை உடைக்கிற நிறைய தருணங்கள் இருக்கும். பாருங்க, அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்குன்னு, அதாவது ஒரு கணவருக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு மனைவி, அதாவது உங்களோட சாப்பாடை பார்த்துக்குவாங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க, அவங்க பயங்கர இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான உங்களோட முன்னேற்றத்தில், உங்களோட வளர்ச்சியில் அவங்க அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்கள் கணவர் உங்கள் மனைவியோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அவங்கள இன்னும் க்ரூம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு, அன்பு, கேரிங், செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பில் எவ்வளோ அழகான ஒரு சிஸ்டம் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அழகான பாதை காட்டியாக பெற்றோர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அவர்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், இந்த பொல்லாத உலகத்தில் எப்படி ரைட் சாய்ஸஸ் பண்ணும், எப்படி ஆண்டவரோட சித்தத்தை அவங்க வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் பாருங்க. இந்த பியூட்டிஃபுல் காட்ஸ் டிசைன் ஆஃப் இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, மேரேஜ் அப்படின்ற ஒரு அழகான ஒரு சிஸ்டமை ஆண்டவர் உண்டு பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இந்த மேரேஜுக்குள்ள கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுங்க, பொறுப்புகள் வருது. பொறுப்புகள் எல்லாம் டியூஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இல்லை நிறைய கமிட்மெண்ட்ஸ் வருது. இதற்காக கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சில டைமு நமக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்பை கொஞ்சம் தனிச்சு போட்டுருது. அதுக்காக தான் இந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். இல்லை சில நேரங்களில் பிசாசும் உள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை 3வது நபர் மூலமாக, இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக கொடுத்து பிரிஞ்சே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இணைந்து அழகா இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு பிசாசு பயங்கரமாக திட்டமிடுறாங்க. நான் ஆலோசனை ஊழியத்தில் இருக்கேன். அந்த ஆலோசனை ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்பங்கள் பிரிகிற தருவாயில் பதட்டத்தோடு எங்கள்கிட்ட வரதை பார்க்குறோம். அதற்காக தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு முகாமை வருடம் ஒரு முறை வைத்து அநேக தம்பதியரை வேதத்தின் அடிப்படையில் ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலியாக நம்ம வாழ்க்கையில் வர சவால்களை எல்லாத்தையும் மேற்கொண்டு, இல்லை நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு காட்லி ஜெனரேஷனாக வளர்க்குறதுக்கு ஆண்டோட சமூகத்தில், அது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊட்டியான அழகான குழு ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு உட்கார வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, அதே சமயத்தில் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் டைமாக இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் இந்த ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப். ஸோ இந்த சீசன் 4 எங்கே நடக்க போகுது? ஊட்டியில் நடக்க போகுது. அக்டோபர் 1 4 வரைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா தயவு செய்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மி அகாமடேஷன்ஸ் தான் இருக்குது, சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். டோன்ட் மிஸ் திஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலி கேம்ப் சீசன் 4.